Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு finger fry ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா வாழைக்காவை வச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுடைய சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாவும் இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி இதுக்கெல்லாமும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சரில் 8லிருந்து 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு 6 பல் சேர்த்துடலாம். 4 சின்ன வெங்காயத்தை நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருங்க. வாழைக்காவை விரல் நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சுடு தண்ணியில் சேர்த்துடலாம். சுடு தண்ணியில் சேர்த்து இதை கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா வாழைக்காய் வந்து உடஞ்சிரும். அதனால் கலந்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காவை எடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதோட வாழைக்காவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது வந்து எல்லா பக்கமும் கலர்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைக்காவை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால் போட்டதும் எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்த இந்த வாழைக்காவோட 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. ஒரு கடாயில் வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு சின்ன துண்டு வாழைக்காவை இதில் போட்டிருக்கேன். இது உடனே வந்து மேலே பொரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப சூடாக வேணாம். இப்போ நம்ம வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாக இருக்குது. இதை நீங்கள் பார்க்கும் பொழுதே கூட உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சூடாக இருக்கிற இந்த எண்ணெயில் ஒவ்வொரு வாழைக்காவாக சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம வாழைக்காவை கொஞ்சமாக கலந்து விட்டுறலாம். இது வந்து நீங்கள் உடையாத மாதிரி திருப்பி விடணும். இப்போ நம்மளுடைய ஃபிங்கர் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் செவந்துருச்சு. நான் இன்னொரு பக்கமும் அதை வந்து திருப்பி விட்டுடுறேன். நல்லா 2 பக்கமும் செவந்ததும் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரைஸையும் வந்து இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் முன்னாடி நாளே கூட கட் பண்ணி இதே மாதிரி மசாலாலாம் தடவிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து இதை நம்ம பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய சுவையான வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம போட்டு இந்த மாதிரி பொரிச்சிடலாம்.
இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.